சப்மர்சிபிள் மோட்டார் வீட்ல வச்சிருக்க எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கா இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். உங்க வீட்ல இருக்க மோட்டார்ல வைண்டிங் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது உண்மையா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஒரு சிம்பிளான ஒரு டூல் வச்சு கண்டுபிடிக்க முடியும். இந்த டூலோட பேரு மல்டிமீட்டர். இது எப்படி பண்ணலாங்கிறது நான் சொல்றேன். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிமீட்டரை கண்டினியூட்டி ரேஞ்சில் வைக்கணும். மோட்டார்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 3 வயர் வரும். ரெட், எல்லோ அண்ட் ப்ளூ. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா ப்ளூக்கும் எல்லோக்கும் இருக்கிற வேல்யூவை பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 9.6 காட்டுது. அடுத்து ப்ளூலயே ஒரு லீடை வச்சுட்டு இன்னொரு லீடை மட்டும் ரெட் பார்க்க போறோம். சோ ரெட்டுக்கும் ப்ளூக்கும் நம்மளுக்கு காட்டுற வேல்யூ பாத்தீங்கன்னா 7.5. இப்ப நம்ம இந்த ப்ளூல இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு ரெட்டுக்கும் எல்லோக்கும் செக் பண்ண போறோம். இப்ப நம்மளுக்கு காட்டுற வேல்யூ பாத்தீங்கன்னா 17.3. இப்ப நம்மளுக்கு மொத்தம் 3 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. சோ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு கிடைச்சிருக்க 2 சின்ன வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணோம்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த கேஸ்ல 9.6 பிளஸ் 7.5 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேர்டா கிடைச்ச பெரிய வேல்யூ கிடைக்கணும். இதுல 0.2 டீவியேஷன் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஆட் பண்ணும்போது ப்ராப்பரான வேல்யூ கிடைச்சிச்சுன்னா உங்க மோட்டரோட வைண்டிங் பெர்ஃபெக்ட்டா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி மோட்டார்ஸ் அண்ட் பம்ப்ஸை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க கீழே இருக்க எங்களோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு பெஸ்டா கன்சல்ட் பண்ணி சென்ட் பண்ணி வைக்கிறோம். தேங்க்யூ.